தூய ஆவியானவரே, காற்றின் வடிவில் என்னை தழுவும், நீரின் வடிவில் என்னை தழுவும், நெருப்பின் வடிவில் என்னில் படரும் ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு பிள்ளைகளுக்கு என்ன விசேஷம்? உறுதி பூசல் பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆகவே மிக சிரமப்பட்டு அருமையாக தயாரித்து இந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்க வந்திருக்கின்றீர்கள். உங்களை எல்லாம் நாங்கள் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம், உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். தூய ஆவியாரின் கொடைகளை நிறைவாக பெற்று நீங்கள் வளமான வாழ்வு வாழ வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். சரி, இந்த நாளில் முதல் ஒரு சின்ன கேள்வி. யாராக இருந்தாலும் சத்தமாக எழுந்திரிச்சு சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கபிரியேல் தூதர் மாதாவிடம் வந்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் நீர் ஆஸ்வதிக்கப்பட்டவராக இருப்பீர், உங்களுடைய வயிற்றின் கனியாக இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவர். நல்லா வருதா? ஜபத்தில் வருதா? அந்த மாதாவுக்கு எப்படி இயேசு யாருடைய துணையால் பிறந்தார்? வெரி குட், கைத்தட்டுங்க, நீங்களே நல்லா சொன்னீங்க, பாராட்டுக்கள். தூய ஆவியாருடைய துணையால் பிறந்தார். அப்போது தூய ஆவியார் எவ்வளோ வலிமை மிக்கவர்னா, மாதா வயிற்றில் ஒரு குழந்தையை தூய ஆவியார் நிழலிட்டதால் பெற்றெடுக்கும்படி அருள் புரிந்தார் என்று பார்க்கின்றோம். ஆகவே தூய ஆவியார் ஆற்றல் மிக்கவர், வலுவுள்ளவர், சக்தி வாய்ந்தவர் தூய ஆவியார். அதை புரிஞ்சுக்கணும். அவர் நீங்களும் தூய ஆவியாரை பெற்றுக்கொண்டால் நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே இயேசுவை நீங்கள் உருவாக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? இப்போ எப்படி மாதா வயிற்றில் இயேசு உருவானாரோ அதுபோல் நீங்களும் உங்களுடைய உள்ளத்திலே இயேசுவை இந்த தூய ஆவியாரை பெறுவதால் உருவாக்க முடியும். அந்த இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். மாதா இயேசுவை பெற்றெடுத்து தானே வச்சுக்கல, தன் பிள்ளைய நற்செய்தி பணிக்காக அனுப்பிச்சாங்க, இயேசுவை அனுப்பிச்சாங்க. அது மாதிரி நீங்களும் அந்த தூய ஆவியாரை பெற்றுக்கொள்வதால் இயேசுவை உங்கள் உள்ளத்திலே பெற்றெடுத்து அதை உலகுக்கு நீங்கள் அந்த ஆண்டவர் இயேசுவை தர வேண்டும். இது முக்கியமான முதல் சிந்தனை. இரண்டாவது, நற்செய்தி வாசகத்தில் கேட்டீங்க. இப்போ மார்க்கு நற்செய்தியிலேருந்து வாசிக்க கேட்டோம். இயேசு திருமுழுக்கு பெற்றபோது அவர் மீது யார் இறங்கி வந்தார்? என்ன மாதிரி வடிவத்தில் வந்தார்? வெரி குட், கைத்தட்டுக்கு, நல்லா சொன்னீங்கப்பா. சரி, ஆக தூய ஆவியார் புறா வடிவத்தில் இறங்கி வந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ தூய ஆவியார் இயேசுவுக்காகவும் இறங்கி வந்தார், இயேசு மீது இறங்கி வந்தார். அந்த இயேசு தூய ஆவியாருடைய வல்லமை பெற்றவராக, ஆற்றல் மிக்கவராக திகழ்ந்தார். அவர் கடவுளாக இருந்தாலும், கடவுளின் மகனாக இருந்தாலும், மனிதராக பிறந்தபோது மனிதர் என்ற முறையிலே அவருக்கு தூய ஆவியாராக கொடுக்கப்படுகிறார். அந்த தூய ஆவியாரை வைத்துக்கொண்டு இயேசு என்ன செய்கிறார்? அருமையாக மக்களுக்கு இறை வார்த்தையை போதிக்கிறார். இயேசு சென்ற இடத்துலலாம் போதிக்கிறார். மக்கள் ஆயனில்லாத ஆடுகள் போல் இருந்ததால் அவர்கள் மீது மனமிறங்கி நெடுநேரம் போதித்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது இயேசு தூய ஆவியாரை பெற்றுக்கொண்டதால் அந்த ஆவியின் ஆற்றலோடு போதனைகளை செய்தார், பிரசங்கம்லாம் வைத்தார். மிக அருமையான பிரசங்கம், எல்லாரும் விரும்புகிற பிரசங்கம் ஒன்று மலை பிரசங்கம். சரியா? இது மாதிரி இயேசு அருமையாக நிறைய ஓமைகள் சொல்லியிருக்காரு, ஆக கதைகள் சொல்லியிருக்காரு, மக்களுக்கு நற்செய்தியை கொண்டு செல்வதற்காக. அது மாத்திரமல்ல, தான் சொல்வதெல்லாம் உண்மை, கடவுளின் செயலைத்தான் நான் செய்கிறேன், கடவுள் கூற வேண்டும் என்று கேட்பதைத்தான் உங்களுக்கு கூறுகிறேன் என்று சொல்வதற்காக
அவர் என்ன செய்து காட்டுகிறார்? பல புதுமைகளை செய்கிறார். இயேசு நிறையா புதுமைகளை செஞ்சாரா இல்லையா? நிறைய புதுமை செஞ்சார். கானா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக்கினார். அது மாதிரி நிறையா புதுமைகள் வரிசையாக செஞ்சுக்கிட்டே இருந்தார். கண் தெரியாதவர்களுக்கு பார்வை கொடுக்கிறார். காது கேட்காதவரை என்ன செய்கிறார்? காது கேட்க செய்கிறார். வாய் பேச முடியாதவரை, நொண்டியாக இருந்தவங்கள, முடக்குவாதம் உள்ளவங்கள எல்லாருக்கும் இயேசு குணம் கொடுத்தார் இல்லையா? இறந்து போன லாசருக்கு கூட என்ன செய்தார்? உயிர் கொடுத்தார். வெரி குட், கை தட்டுங்கப்பா. சரி, ஆகையினால இயேசு தூயாவியின் சக்தி பெற்றவராக இவ்வளோ வேலைகளை செஞ்சிருக்கிறார். மாதா தூயாவியை பெற்றுக்கொண்டார்கள், இயேசுவை பெற்றெடுத்தார்கள். இயேசு தூயாவியை பெற்றுக்கொண்டார். அவர் இந்த இவ்வளோ பணிகளை பிரசங்க வைக்கிறது, பிறகு புதுமைகள் செய்கிறது, எல்லாம் செய்து நான் விண்ணகத்திலிருந்து வந்தவன் என்பதை எடுத்து கூறி என்னில் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்புறம் இயேசு கடைசியாக இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்பாக என்ன சொன்னார்? தம்முடைய திருத்தூதர்களை எல்லாம் பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் உங்களை எப்படி விட்டு போக மாட்டேன், அனாதைகளாக விட்டுவிட்ட மாட்டேன்னு சொன்னாரா? தனியாக அப்படி சொல்லலையே, யாரோ சொன்னாங்க, சொல்லி கொடுத்தாங்க பக்கத்தில். பெரியவங்க சொல்கிறாங்க, திக்கற்றவராக விட்டுவிட மாட்டேன், உங்களுக்கு நான் யாரை அனுப்புவேன்? சிஸ்டர் சரியாக சொல்லி கொடுங்க. துணையாளரை, உங்களுக்கு ஒரு துணையாளரை நான் அனுப்புவேன் அப்படின்னு சொன்னார். ஆக அந்த தூய் ஆவியாராகிய துணையாளரை அனுப்புவேன்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா இயேசு? அது சொல்லிட்டு நீங்களே என் சாட்சிகளாக இருப்பீர்கள், அதையும் சொன்னார். நீங்களே என் சாட்சிகள், உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை போதியுங்கள், நீங்களே என் சாட்சிகள்னு சொன்னார். ஆக இயேசு சொன்ன மாதிரி என்ன செஞ்சார்? விண்ணகம் சென்ற பிற்பாடு, விண்ணகம் சென்ற 50ஆம் நாளில் என்ன திருவிழா கொண்டாடுறோம்? வெரி குட், கை தட்டுங்கப்பா, நல்லா சொல்றீங்க. அப்போ பெந்தகோஸ்து திருவிழாவை கொண்டாடுகின்ற நாளிலே அந்த திருத்தூதர்கள் மீது யார் இறங்கி வந்தது? தூய ஆவியார். எந்த மாதிரி வந்தார்? புறா வடிவத்தில் வந்தாரா? எந்த வடிவத்தில்? வெரி குட். பிளவுண்ட நாக்குகள் வடிவத்தில், தீ நாக்கு வடிவத்தில் வானிலிருந்து இறங்கி வந்து அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் தூய ஆவி அமர்ந்தார், அவர்கள் உள்ளத்திலே ஆக்கிரமித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போது இந்த திருவிழாவை நம்ம என்னைக்கு கொண்டாடினோம்? கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடினோம். அன்று தூய ஆவியார் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டார், உங்களுக்கும் பொதுவான வகையிலே கொடுக்கப்பட்டார். சரியா? நீங்களும் போன ஞாயிற்றுக்கிழமை அந்த தூய ஆவியாருடைய பெருவிழாவில், பெந்தகோஸ்து விழாவிலே தூய ஆவியாரை பெற்றுக்கொண்டீர்கள். அது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தூய ஆவியார் ஆண்டுதோறும் அந்த நாளிலே மக்களுக்கு ஒரு பொதுவான முறையிலே கொடுக்கப்படுகிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆக இந்த தூய ஆவியாரை பெற்றுக்கொண்ட திருத்தூதர்களும் சும்மா இருக்கவில்லை. அவங்க சென்று போதிச்சாங்க. அவங்க போதிக்க ஆரம்பித்தோன்னே இவங்க ஒரு மொழியில் பேசுகிறாங்க, தாய்மொழியில் பேசுகிறாங்க. இயேசு பேசிய அதே எபிரேய மொழியில் பேசுகிறார்கள். ஆனால் அதை கேட்கின்ற மக்கள் எல்லாரும் எப்படி புரிந்து கொண்டார்கள்? தங்கள் தங்கள் தாய்மொழியில் புரிந்து கொண்டார்கள். புரியுதா? நீ தமிழ் பேசுனா இந்திக்காரனுக்கு புரியுமா? புரியாது. ஆனால் அப்போஸ்தலர்கள் அப்படி பேசும்போது எல்லா மக்களும் புரிந்து கொண்டார்கள். அதுதான் திருத்தூதர் பணிகளில் அந்த பார்க்குறோம். அப்போ கூப்பிட்டு சொல்கிறாங்க, மத குருக்கள், யூத தலைவர்கள் என்ன சொன்னாங்க? இயேசுவை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம் உங்கள்கிட்ட. இயேசு கடவுள்னு சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் அறிவுறுத்தி இருக்கிறோமா இல்லையா? எங்கள் பேச்சை மீறி நீங்கள் இயேசுவை பற்றி போதிக்கிறீங்களே, தப்பு இல்லையா? ஆகவே இனிமேல் இயேசுவை பற்றி நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பிரசங்கம் வைக்கக்கூடாது, போதிக்கக்கூடாது, மக்கள்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த திருத்துதர்கள் என்ன சொன்னாங்க அவங்களுக்கு பதில்? இங்கே பாருப்பா, உன்னையால் எங்களுடைய உடம்பைத்தான் என்ன செய்ய முடியும்? கொன்று போட முடியும், எங்கள் உடம்பை கொன்று போட முடியும். ஆனால்
கடவுளால் எங்கள் உடலையும் கொள்ள முடியும், அதோடு சேர்த்து எங்கள் ஆன்மாவையும் கொள்ள முடியும். யாரோ ஒருத்தர் சொன்ன ஆன்மாவை, வெரி குட், கை தட்டுங்கப்பா அவனுக்காக. ஆகையினால கடவுள் நம்முடைய உடலையும் ஆன்மாவையும் கொள்ள வல்லவராக இருக்கிறார். எனவே கடவுளுக்குத்தான் பயப்படுவோம், உங்கள் பேச்சுக்கு பயப்பட மாட்டோம். ஆகவே நாங்கள் இயேசுவை பற்றி போதிப்பதை நிறுத்த மாட்டோம், நற்செய்தியை தொடர்ந்து அறிவித்து கொண்டிருப்போம் சொன்னாங்க. அப்போது தூய ஆவியார் இந்த சக்தியை கொடுக்கின்றார். அப்போ மாதாவுக்கு தூய ஆவியார் என்ன உதவியை செய்தார்? மாதா மீது தூய ஆவியார் இறங்கி வந்ததால் மாதாவுக்கு என்ன கிடைத்தது? சத்தமா? இயேசுவை பெற்றெடுக்கும் பாக்கியம் கிடைத்தது. சரியா? இயேசுவுக்கு தூய ஆவி கிடைத்த போது அவர் என்ன செய்தார்? அவர் வெரி குட், நற்செய்தி அறிவித்தார். அதன் பிறகு புதுமைகள் செய்தார். திருத்தூதர்களுக்கு தூய ஆவியார் கிடைத்த போது திருத்தூதர்கள் என்ன செய்தார்கள்? உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவித்தார்கள். நம்ம இந்தியாவுக்கும் ஒரு திருத்தூதர் வந்தாரா? யாரு? வெரி குட், கை தட்டுங்கப்பா. அவர் அங்கே இருந்து கப்பலில் 7-8 மாதம் பிரயாணம் செஞ்சு இந்தியாவுக்கு வந்தார். ஏன்? தூய ஆவியாரை பெற்றுக்கொண்டார். அந்த தூய ஆவியார் நற்செய்தி போய் அறிவிக்கணும், நீயே இந்தியாவுக்கு போய் அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டுக்கொண்டு இந்தியா வரைக்கும் வந்தார். ஆக இவ்வாறு திருத்தூதர்களும் தூய ஆவியாரை பெற்றுக்கொண்டு செயல்பட்டார்கள். இப்போ நீங்கள் இன்று தூய ஆவியாரை சிறப்பான வகையில் பெறப்போகிறீர்கள். எப்படி பெறப்போறீங்க? அந்த சிறப்பான வகையில் தூய ஆவியாரை பெற்றுக்கொண்டால் அந்த தூய ஆவியார் உங்களையும் தூண்டுகிறார். ரைட்டா? இன்றைய 2ஆம் வாசகத்தில் பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்லுகிறார், நீங்கள் தூய ஆவியால் தூண்டப்பட்டு வாழ்க்கையை நடத்துங்கள். யாரால் நம்ம தூண்டப்பட வேண்டும்? தூய ஆவியாரால் தூண்டப்பட்டு உங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும் சொல்கிறாரு. அப்போ தூய ஆவியார் நம்மை தூண்ட வேண்டும். நம்மை தூண்ட வேண்டும். எதற்காக தூண்ட வேண்டும்? நாமும் கிறிஸ்தவ வாழ்வு வாழ்ந்து இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்வதற்காக, நற்செய்தியை மக்களுக்கு அறிவிப்பதற்காக நாம் இருக்க வேண்டும். இப்போ சின்ன கேள்வி கேட்க போகிறேன். இப்போ இந்த தூய ஆவியார் வரும்போது இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லுகிறார் இல்லையா? அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தூய ஆவியார் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய தீய சக்திகளை எதிர்த்து போராட வேண்டும். இன்றைக்கி வாசகத்தை கேட்டீங்க, 2 வகையான இயல்புகளை பற்றி பேசினார்கள். மனிதனுக்கு 2 இயல்பு உண்டு. என்ன இயல்பு? வெரி குட், கைதட்டு சொன்னா. ஊன் இயல்பு 1. ஊன் இயல்பு 1. சரி. இன்னொன்று ஆவிக்குரிய இயல்பு. சரியா? அப்போது 2 வகையான இயல்பு நமக்கு கிடைக்கிது கிறிஸ்தவங்களுக்கு. 1வது மனிதன் என்ற முறையிலே இந்த உடம்புக்கு பேர் என்னது? ஊன் உடம்பு. நம்ம கறி இருக்குல்ல, சதை, அதுக்கு பேர் ஊன். அப்போது ஊன் உடல், ஊன் இயல்பு நமக்கு இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நமக்கு என்ன இருக்குது? ஆவிக்குரிய இயல்பு இருக்குது. இப்போது இது 2 இயல்பு இருக்கும்போது ஊன் இயல்பு ஒன்று சொல்லும், ஆவிக்குரிய இயல்பு ஒன்று சொல்லும். நம்ம யார் சொல்கிறது கேட்குறது? ஆவிக்குரியதைத்தான் கேட்க வேண்டும், ஊன் இயல்பு சொல்வதை கேட்கக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஒரு பையன் வர்றான், நம்ம கருங்குளம் மெயின் ரோட்டில் வையம்பட்டியில் பஸ்ஸை விட்டு இறங்கி கருங்குளத்துக்கு நடந்தே வர்றான். சாயந்தர நேரத்தில் பொழுது இறங்கிடுச்சு, மக்கள் யாரும் ரோட்டில் இல்லை. ஒரு சின்ன சூட்கேஸ் மாதிரி கிடக்குது. என்னடா யாருமே இல்லையே, அனாதையாக கிடக்குது அப்படின்னு எடுத்து லேசாக திறந்து பார்க்குறான். யாரும் இல்லை. திறந்து பார்த்தா உள்ள பணம் கட்டுக்கட்டாக இருக்குது. எவ்வளோ இருக்குது? ஒரு 20 லட்சம் ரூபா இருக்குது. எவ்வளவு? அந்த பையனுக்கு உடனே என்ன ஆசை வரும் டக்குன்னு மனசில்? சத்தமாக சொல்லுங்க. எடுத்துகிட்டு போயிடலாம். வெரி குட். அதான் அதுக்கு பேர் என்ன இயல்பு? மனித இயல்பு. கைத்தட்டுக்கு சரியாக தான் சொன்னாங்க. அதுக்கு பேர் தான் மனித இயல்பு.
அந்த ஆசை வரும். ரைட்டா? இந்த பொம்பளை பிள்ளைங்க லேசுப்பட்ட பிள்ளைங்க நினைக்காதீங்க. பயல்களுக்கு ஈக்குவலாக அவங்களும் செய்வாங்க, ஈக்குவலாக. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு பொண்ணு வருது, இந்த பாப்பாவில் ஒரு பாப்பா வருது, அதே மாதிரி சூட்கேஸ் கிடக்குது, ஆள் யாருமே இல்லை. அது சூட்கேஸ் லேசத்தை அப்படி திறந்து பார்க்குது, உள்ளே பார்த்தா ஒரு 50 பவுனு நகை இருக்குது. எவ்வளவு? 50 பவுன் நகை. அந்த பாப்பா என்ன செய்ய? இப்போ பவுனை பார்த்தோன்னே, நகையை பார்த்தோன்னே ஆட்டையை போட்டுடலாம், எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு கொண்டு வந்தோம். அதான் மனித இயல்பு, சரியா? ஆனால் ஆவிக்குரிய இயல்பு கொண்டவர்கள் அப்படி நடப்பார்களா? அப்போ என்ன செய்வாங்க? அந்த பையன், பணத்தை எடுத்த பையன் என்ன செய்வான்? ஆவிக்குரிய இயல்பு இருந்தால், வெரி குட், கைத்தட்டுப்பா சொல்கிறவங்களுக்கு. அதை கொண்டு போய் போலீஸில் கொடுத்து, ஐயா அது எங்கள் சொத்து அல்ல, வழியில் கடந்தது, யாருக்கு அது சொந்தமானதோ அவங்களுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லுவாங்க, சரியா? அப்போது அந்த பணத்தை இழந்தவர் அது பெறும்போது மிகுந்த மகிழ்ச்சி அடைவார், சந்தோஷப்படுவார். இந்த பையனும் தூயாவி தூண்டுகின்றபடியே, தூயாவியால் தூண்டப்பட்டு வாழ வேண்டும்னு சொன்னா இல்லையா? தூயாவி தூண்டுகின்றபடி மனசாட்சியின் குரலுக்கு ஏற்ப அந்த பணத்தை கொண்டு போய் அங்கேயே கொடுத்து விட்டார். அது வீட்டுக்கு அவருக்கு போய் சேர்ந்தது. அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்களும் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டாக்க, ஓன் இயல்புக்கு அடிமையாகாமல் ஆவிக்குரிய இயல்போடு கொண்டு போய் கொடுத்துட்டாக்க, அந்த நகை யாருக்கு போய் சேரும்? அதை இழந்து போன அந்த குடும்பத்தாருக்கு கிடைக்கும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நல்ல வேலைங்க கிடச்சிச்சு, இந்த நகையை வச்சு தான் எங்கள் பிள்ளைய கல்யாணத்தை நடத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், நீங்கள் நகையை மீட்டு தரல அப்படின்னாக்க, நகையை எடுத்த பாப்பா திருப்பி நகையை தரல அப்படின்னா நாங்கள் இந்நேரம் கல்யாணத்தை நிறுத்தியிருப்போம் வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லையா? அது இயற்கையாக நடக்கிறது தான். ஆகவே நாம் எல்லாரும் ஆவிக்குரிய இயல்பு கொண்டவராக வாழ வேண்டுமா, அல்லது ஊன் இயல்புக்கு உகந்தவாறு நடக்க வேண்டுமா? அப்போ அது மாதிரி நடப்பீங்களா? இப்போ பிள்ளைங்கள்லாம் வந்து ஸ்கூலில் படிக்கிறீங்க. காந்தி ஒரு முறை பள்ளிக்கூடத்தில் படித்தார். நம்ம மகாத்மா காந்தியோ ஸ்கூலில் படித்தார். படிக்கும்போது பரீட்சையில் காப்பி அடிக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அந்த சார் சொல்கிறாரு, டே உன் பக்கத்தில் இருக்கிறவன் சரியாக விடை எழுதுகான்னு அழகாக எழுதியிருக்கிறான், நீ கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கிறிய காந்தி, அந்த பையனை பார்த்து நீ காப்பி அடிச்சுக்க, நான் உனக்கு பர்மிஷன் தரேன் அப்படின்னு யார் சொல்கிறா? நல்ல வாத்தியார், அவரே சொல்லி கொடுக்குறாரு. அந்த மாதிரி வாத்தியாரில் இப்போ கிடைப்பாங்களா? நமக்கு கிடைக்க மாட்டாங்க, கஷ்டம். அப்படி கிடைச்சாங்க. அப்போது காந்தி என்ன சொன்னார்? இல்லைங்க, நான் காப்பி அடிக்க மாட்டேன், நான் பரீட்சையில் பாஸ் ஆகணும் ஃபெயில் ஆகணும் கவலை இல்லை, ஆனால் காப்பி அடிக்கிறது தப்பு, என் மனசாட்சி அது செய்கிறது சரியில்லைன்னு சொல்லுது, ஆகவே காப்பி அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ காந்தி ஊன் இயல்புப்படி நடந்தாரா அல்லது ஆவிக்குரிய இயல்புப்படி நடந்தாரா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இனிமேல் ஆவிக்குரிய இயல்போடு இருக்கணும். இப்போ பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். பொம்பளை பிள்ளைங்க சாயந்தரத்தில் வீட்டில் உட்காந்து இந்த ஒரு பொட்டி வச்சுருக்காங்களே வீட்டில், அது என்ன பொட்டி? டிவி பொட்டி. அதில் சாயந்தரத்தில் என்ன ஓடுது? 6 மணி, 6:30 மணி, 7, 7:30 சீரியல். பொம்பளை பிள்ளைங்கள்லாம் பார்ப்பாங்களா? விரும்பி பார்ப்பாங்களா? படிக்கிறத விட டிவியை பார்க்குறதில்ல கொஞ்சம் நேரம் செலவழிச்சுவாங்க கூடுதலாகவே, சரியா? ஆனால் நம்ம படிக்கிற வயசில் என்ன செய்யணும்? படிக்கணும். அம்மா அப்பா சொல்கிறாங்களா இல்லை வீட்டில், இந்தாப்பா டிவியில் பார்த்தது போதும், போய் பாடத்தை படி, வீட்டு பாடத்தை செய்யி சொல்கிறாங்களா இல்லையா? நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஆடா போமா வேலை கிடக்குது, நான் இது பார்க்குறேன், ததுரசியாத சொல்லுவோமா இல்லையா சமயத்தில்? அது சரியல்ல. அப்படி செய்கிறவங்க, டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க, அம்மா சொன்னாலும் கேட்கவா பார்க்குறவங்க தான் ஊன் இயல்புப்படி நடக்கிறவங்க. அம்மா சொல்லாமலேயே எப்பா டிவி பார்க்க வேண்டியது நமக்கு அவசியம் இல்லை, நம்ம பாடத்தை படிப்போம், வீட்டு பாடத்தை செய்வோம், நாளைக்கு பள்ளிக்கூடத்தில் போய் கேள்விக்கெலாம் பதில் சொல்லணும் அப்படின்ட்டு படித்தாக்க அவங்க எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருப்பாங்க? ஆவிக்குரிய இயல்புப்படி வாழ்ந்தவராக இருப்பார்கள். எனவே அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இனிமேல் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக வாழ வேண்டும்? எந்த இயல்போடு வாழ வேண்டும்? அப்படி வாழ்ந்தால்
நீங்கள் எல்லாருமே இயேசுவின் சாட்சிகளாய் இருப்பீர்கள். இயேசு சொல்கிறது என்ன? நான் இதைத்தான் போதித்தேன். நேர்மையாக இருங்க, உண்மையாக இருங்க, நியாயமாக இருங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க, ஏமாத்தாதீங்க, பிறர் பொருளை எடுத்துக்கொள்ளாதீர்கள். இப்போ தான் சொன்னேன். அதை நீங்கள் கடைபிடித்தால் நீங்கள் என் சாட்சிகளாக இருப்பீர்கள். உங்களை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, எப்பா இந்த பையங்க இந்த பொண்ணுங்க இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்கப்பா, உண்மையாக இருப்பாங்கப்பா, நேர்மையாக இருப்பாங்கப்பா, பொய் சொல்ல மாட்டாங்கப்பாம்பாங்க. சரியா? அப்படி தான் நீங்கள் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க முடியும். நெத்தியில் எழுதி ஒட்டிக்கிட்டு போனாக்க நான் இயேசுவின் சாட்சி அப்படி எழுதி போட்டு போனால் அது பிரயோஜனம் இல்லை. அது பிரயோஜனம் இல்லை. வாழ்ந்து காட்ட வேண்டும் சாட்சியாக. அதுபோல் திருச்சபைக்கு சாட்சியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படி வாழ வேண்டும் என்று உங்களை எல்லாம் நாங்கள் வாழ்த்துகிறோம், உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் இந்த நாளிலே. ஆகவே சிறப்பாக நீங்கள் தூய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றோம்.